கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விஸ்வவாணியின் தமிழ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். அன்புசால் வானொலி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். திருச்சி தஞ்சை திருமண்டலம் வழங்கும் விண்ணரசு நிகழ்ச்சியை கேட்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் தேவனுடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருப்பது சிறுவர் ஊழியர் டி.வி. ஜபராஜ். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வானொலி மூலம் மீண்டும் தொடர்பு கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வேதாகமத்திலே ஆதியாகமம் 25, 26 அதிகாரங்களில் ஒரு சில சம்பவங்கள் அடங்கியுள்ளது. இதில் ஈசாக்கு, ரெபேக்காள் என்ற தம்பதியினருக்கு ஏசா, யாக்கோபு என்ற 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். தந்தையாகி ஈசாக்கிற்கு தன் பிள்ளைகளில் ஏசாவின் மேல் மிகவும் பிரியம். தாயாகிய ரெபேக்காளுக்கோ யாக்கோவின் மேல் மிகவும் பிரியம். இதை நமது வழக்கப்படி கூறுவோமானால் ஏசா அப்பா பிள்ளை, யாக்கோபு அம்மா பிள்ளை. இப்போது தாயும் தகப்பனும் தங்களுக்கென ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிரித்து வளர்க்கிறார்கள். தாயோ தன் பிள்ளையாகிய யாக்கோவின் மேல் மட்டும் கவனம் செலுத்தி வளர்க்கிறாள். அப்பா பிள்ளையாகிய ஏசாவையோ சரியாக கவனிப்பதில்லை என்று நமக்கு தோன்றுகிறது. இதன் விளைவு 2 பிள்ளைகளுக்கும் இடையே பொறாமை எண்ணங்கள் ஏற்படுகிறது. யாக்கோபு தன் தாயின் உதவியால் ஏசாவை 2 முக்கிய காரியங்களில் ஏமாற்றி விடுகிறான். இதனால் மிகவும் கோபமடைந்த ஏசா யாக்கோபை கொன்று போட திட்டமிட்டான். ஒரு வீட்டிலே 5 பிள்ளைகள். அவ்வீட்டின் தாயோ கடைசி பிள்ளைக்கு மிகவும் செல்லம் கொடுத்து வளர்த்து வந்தாள். அதாவது கடைசி மகன் அம்மா பிள்ளை, கடைசிக்கு முந்திய மகன் அப்பா பிள்ளை போன்று. எல்லா காரியத்திலேயும் இத்தாயானவள் தன் கடைசி மகனுக்கு 1 பங்கு அதிகமாகவே கொடுத்து வந்தாள். விசேஷமாக தின்பண்டங்களிலே. ஒரு நாள் கடைசி மகனிடம் முந்திய மகன் ஒரு காரியம் கேட்டான். டேய், நீ என்னைக்கு செத்து போவ? சீக்கிரம் செத்துட்டினா நான் கடைசி பிள்ளையாயிருவேன். பிறகு உனக்கு கிடைக்கிற அதிகப்படியான பங்குகள்லாம் எனக்கு கிடைக்குமே. நீ சீக்கிரமா செத்து போயேன் என்று கேட்டான். நான் மேற்கூறிய வேதாகம நடைமுறை சம்பவங்களிலிருந்து ஒன்று புரிகிறது. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அம்மா பிள்ளை, அப்பா பிள்ளை என்று பிரித்து வளர்ப்பதால் அந்த பிள்ளைகளின் மனது எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுகிறது. பிஞ்சு மனத்தே நஞ்சை கொடுத்தார் போன்று பொறாமையும் கொலை செய்யும் எண்ணமும் ஏக்கமும் அப்பிள்ளைகளின் மனதில் உருவாகிவிடுகிறதல்லவா? எனக்கு பிரியமான பெற்றோர்களே, தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை பிரித்து வளர்க்காமல் இருவரும் இணைந்து வளர்த்திடுங்கள். பிள்ளைகளுக்குள் பட்சபாதம் காட்டாதீர்கள். எல்லா பிள்ளைகளையும் சம நோக்கத்தோடு எண்ணத்தோடு வளர்த்திடுங்கள். வேதாகமத்திலே நான் முன்னர் கூறின ஈசாக்கு என்பவர் தன் பிள்ளைகளை எவ்வாறு பிரித்து வளர்த்தாரோ அதுபோல அவரது மகன் யாக்கோபு பிற்காலத்தில் தன் பிள்ளைகளில் யோசேப்புக்கு மட்டும் பல சலுகைகள் கொடுத்து வளர்க்கிறார். எனவே யோசேப்பின் சகோதரர்கள் அவனை கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளும் காரியம் என்னவென்றால்,
பெற்றோர்கள் எதை செய்கிறார்களோ அதையே பிள்ளைகளும் அப்படியே பின்பற்றுகிறது. வேதாகமத்திலே லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரத்திலே சகரியா, எலிசபெத் என்ற தம்பதியினரை பற்றி வாசிக்கலாம். இவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாயிருந்தார்களாம். எனவே இவர்களுக்கு பிறந்த மகனாகிய யோவான் ஸ்நானகன் நீதியுள்ள இயேசுவுக்கு முன்வந்த ஒரு சிறந்த தீர்க்கதரிசியாக காணப்பட்டார். இன்று நான் ஒரு ஊழியனாக இருக்க காரணம் என் பெற்றோர்களே. எனவே பெற்றோர்கள் எப்படியோ அப்படியே பிள்ளைகள். நமது வழக்க கூற்றாகிய தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை என்பதை மறந்துவிடாதீர்கள். நான் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் என் நினைவில் வருகிறது. ஒரு ஊழியர் ஒரு வீட்டிற்கு சென்றிருந்தாராம். அந்த வீட்டின் தலைவரோடு இந்த ஊழியர் பேசிக் கொண்டிருந்தாராம். அவ்வீட்டு பிள்ளைகள் வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்தார்களாம். எப்படியெனில், மூத்த பையன் அப்பாவாம், அடுத்த பிள்ளை அம்மாவாம், கடைசி குட்டி தம்பி இவர்கள் பிள்ளையாம். இப்படியாக குடும்பம் வைத்து விளையாடிக் கொண்டிருக்கும் போது மூத்த பையன் தன் தங்கையை பார்த்து, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உன்னை அடிப்பேன், அப்போ உடனே நீ தம்பியை தூக்கிட்டு கோவப்பட்டு உன் வீட்டுக்கு போயிடணும். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கூப்பிட வருவேன், அப்போ நீ வரமாட்டேன்னு சொல்லணும். நான் உடனே நம்ம குட்டி தம்பியை தூக்கிட்டு வந்துருவேன். பிறகு நீ கடைசியில என் கூட வந்துடணும், சரியா என்று கூறி அவ்வாறே விளையாடினார்களாம். இதை கவனித்த ஊழியர் அவ்வீட்டு தலைவரிடம் அவருடைய குடும்ப நிலையை பற்றி விசாரித்தாராம். அப்போது பிள்ளைகள் விளையாடும் விளையாட்டு அவர்கள் வீட்டில் அடிக்கடி நடைபெறும் நிகழ்ச்சி என்பதை அந்த ஊழியர் நன்றாக புரிந்து கொண்டார். இதுவரை கேட்ட சம்பவங்களிலிருந்து ஒரு உண்மை தெரிகிறது. பெற்றோர்கள் எதை செய்கிறார்களோ அதை பிள்ளைகள் அப்படியே பின்பற்றுகிறார்கள். அதன் விளைவு, பெற்றோர்கள் தன் வயதான காலத்தில் தன் பிள்ளைகளை பார்த்து வருத்தப்படும் ஒரு நிலை உருவாகிறது. பிள்ளைகளின் வாழ்வு நாசமாகி பெற்றோர்களையும் அது நாசப்படுத்தி விடுகிறது. அன்பான பெற்றோர்களே, நீங்கள் எதை செய்கிறீர்களோ, எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அப்படியே உங்கள் பிள்ளைகளும் செய்வார்கள், நடப்பார்கள். எனவே தயவு செய்து உங்கள் பிள்ளைகளின் முன் தவறான செயல்களை ஒரு போதும் செய்யாதீர்கள். நல்ல செயல்களை செய்யுங்கள். அதை பார்க்கும் உங்கள் பிள்ளைகள் அப்படியே உங்களை பின்பற்றுவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமுமே இல்லை. ஒரு சிலர் கூறுவார்கள், ஐயா, நான் தவறு செய்தால் அதை பார்க்கும் என் பிள்ளையிடம் அதை செய்யாதே என்று கண்டித்து விடுவேன் என்று கூறுவார்கள். பிள்ளைகள் பொதுவாக சொல்வதை செய்ய மாட்டார்கள், செய்வதையே தான் பார்த்து செய்வார்கள். இதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எதை செய்கின்றீர்களோ அதை உங்கள் பிள்ளைகள் செய்யும் என்பதை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். பெற்றோர்களாகிய நாம் நமது பொறுப்பில் இருக்கும் பிள்ளைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். நமது பிள்ளைகளை அவ்வாறு வளர்ப்பது நமது கடமையல்லவா? இன்று அநேகர் பல பிள்ளைகளுக்கு பொறுப்பாளிகளாக இருக்கிறார்கள். உதாரணமாக ஞான பெற்றோர்களை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த ஞான பெற்றோர்கள் சிறு பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே இயேசுவுக்கு பிரியமான விதத்தில் அவர்களை வளர்க்க ஆலயத்தில் வைத்து வாக்கு கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் அடுத்த நிமிடமே அந்த பிள்ளையை மறந்து விடுகிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பெற்றோரே, நீங்கள் எத்தனை பிள்ளைகளுக்கு ஞான பெற்றோராய் இருந்திருக்கிறீர்கள்? எத்தனை பிள்ளைகளை உங்களை நம்பி உங்கள் பொறுப்பில் இயேசு தந்துள்ளார்? அப்படியானால் அவர்களை சரியான வழியிலே வளர்க்க வேண்டியது உங்கள் கடமையல்லவா? இன்று பலர் இந்த கடமையை மறந்து பிள்ளைகளின் வாழ்வு நாசமடைய காரணமாகி விடுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு இறைவன் கொடுக்க விரும்பும் தண்டனை என்ன தெரியுமா? மத்தேயு 18 அதிகாரம் 6 வசனத்தின்படி, அவர்களின் கழுத்தில் இயந்திர கல்லாகிய உரலையாவது ஆட்டு உரலையாவது கட்டி அவர்களை கடலின் ஆழம் மிகுந்த பகுதியில் ஆழ்த்திவிட வேண்டுமாம். ஆழம் மிக குறைந்த பகுதியில் அவர்களை ஆழ்த்திவிட்டால் மீண்டும் தப்பி கரைக்கு வந்து சிறு பிள்ளைகளை கெட்டு போகும்படி நடந்துவிடக்கூடாதல்லவா? எனவே தான் இப்படி ஒரு தண்டனையை கூறுகிறார். இக்கால சிறு பிள்ளைகள் வருங்கால உலகின் பிரதிநிதிகள், தலைவர்கள். எனவே அவர்களை மிகுந்த கவனத்தோடு கர்த்தரின் பாதத்தில் காத்திருந்து அவர் கொடுக்கும் ஆலோசனைகளை கேட்டு
கடமை உணர்வுடன் வளர்த்திடுங்கள். ஜெபம் செய்வோமா? எங்கள் அன்பின் இறைவனாகிய இயேசுவே, பெற்றோர்களாகிய நாங்கள் எங்கள் பொறுப்பில் நீர் தந்துள்ள பிள்ளைகளை நற்செயல்களில் ஈடுபடுத்தவும் ஒருமனப்பட்டு ஒரே சிந்தையோடு வளர்க்கவும் பட்சபாதம் காட்டாமல் முன்மாதிரியாய் நற்காரியங்களில் நடந்து கடமை உணர்வோடு வளர்க்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமீன்.